ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, இப்போ தான் அவங்களுக்கு சரியான மூளை வேலை செஞ்சுருக்கு. ஏன்னா மயிலே இறகு போடணும்னா எந்த மயிலும் இறகுப்படாது. அதை அடித்து நம்ம தான் எடுத்துக்கணும். அதுக்குன்னு ஒரு தைரியம் வேணுங்க. தைரியம் இல்லாமல் யாராச்சும் மயில் கிட்ட போனால் அந்த மயில் கொத்தாதான் என்ன கொத்தி நம்ம மூஞ்சவே கிழிச்சு விட்றோம். அதனால் நேரம் பார்த்து சரியான நேரத்தில் அடித்தோன்னா எதுவாக இருந்தாலும் வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருந்துக்கிட்டு சரியான ஒரு வேலை பார்க்குறாங்க. அது என்னென்னா, இந்த ராஜேஸ்வரி கிட்ட கெஞ்சியும் பார்த்தாச்சு, மிரட்டியும் பார்த்தாச்சு, அது எதுவுமே நடக்கலை. அவகிட்ட அழுது கூட பார்த்தாச்சு, அவள் மனசு இறங்கி வர்ற மாதிரி தெரியல. சரி, அவள் வரலைன்னா நமக்கு என்ன போனது, நமக்கு என்ன அறிவு இல்லையா, இனிமேல் நான் ஆடுற ஆட்டம் தான் அப்படி தாடை கட்ட போகுது. அதுக்கப்புறமா அதில் பலியாடாக போகிறது இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக கிளம்பிடுறாங்க அவங்க வீட்டுக்கு. நீங்கள் தான் எல்லா வேலையும் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கதிரேசனும் அந்த நிஷாவும் மனசு மாறுவாங்க. அதுக்கப்புறம் நிஷாவை எங்கூட அனுப்பிச்சி வைப்பாங்க. அதுக்கப்புறமா எப்படியாச்சும் நாங்கள் விஜயை வெளியே கொண்டு வந்துடுறோம். 2 பிரச்சனையிலையும் மாட்டிக்கிட்டு என்னால் எதுவும் பண்ண முடியல. இந்த அனல் பட்ட புழு மாதிரி நான் இந்த பக்கமும் அந்த பக்கம் மெதிலிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எப்படியாச்சும் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவங்க அதை கேட்குற மாதிரி இல்லை. அதனால் நீங்கள் எப்படியும் கேட்க மாட்டீங்கன்னு தெரியும். அதனால தான் வரப்பவே கையில் உருட்டு கட்டையோட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி பொலின்னு அடிக்கிறாங்க. தலைமண்டை ஒட்டிஞ்சு அப்படியே மூக்கில் புலன்னு ரத்தமாக கொட்டுது. அடி பாவி, என்னடி பண்ணேன் அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியலையா, என்ன கோமாவிலையாக இருக்க, நான் உன் தலைமண்டியை அடித்து உடச்சிருக்கேன், அது கூட தெரியல அப்படின்னா, அது எதுக்கடி பண்ணேன், நான் என்னடி பண்ணேன், உன்னை எதுக்காடி என் மண்டையை உடச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம கெஞ்சின்னு இருந்தால் ஆகாது, அதை நம்மளாம் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னையும் நீங்கள் முட்டாள் நினச்சிடுவீங்க. நான் ஏன் முட்டாளாக இருக்கணும், எனக்குன்னு தெரிஞ்ச ஒரு சில வழியில் நான் கரெக்டாக தான் இருக்கேன். நீங்கள் தப்பாக இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. இந்த கதிரேசங்கிட்ட பேசி எப்படியாச்சும் நீ குழந்தைய என்கிட்ட வாங்கி கொடுத்துரு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னும் பல தர்ம அடிகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்ல, எதுக்காக இப்போ இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்க, உனக்கும் எங்களுக்கும் செட் ஆகலன்னு தெரிஞ்சிச்சில்ல, விஜய் குற்றவாளின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கு மேலே எதுக்காக நீ ஓவராக ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், என்னது கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் பண்ணாங்களா, கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களா, இல்லை நீ தான் கொடுக்க வச்ச, அவர் மேலே சதிப்பலி எல்லாம் போட்டு சதித்திட்டு நீங்கள் தான் அவரை உள்ள தள்ளினீங்களே தவிர மற்றபடி அவராலாம் உள்ளே போகல. இத்தனை வருஷமாக உப்புட்டி கிடந்த கேஸை யார் திரும்ப எடுத்துகிட்டு வந்தது, நீங்கள் தானே, உங்களால் தானே எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. இப்போ நான் நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு இதோட வாயை மூடிட்டு நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசங்கிட்ட பேச சொல்கிறாங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரனுக்கு மறுநாள் கிளம்புறாங்க. உடனே போக முடியும், மூக்கில் பிளட்டெல்லாம் வருது, அதெல்லாம் போய் நான் தொடக்க வேணாம், அதனால் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ரஞ்சிதா அடிப்பாவே, ராஜேஸ்வரிக்கு இந்த நிலமைன்னா நான்லாம் ஒரு சைடு ஒத்து, எனக்கெல்லாம் என்ன நிலமை, அதனால் நமக்கு அமைதியாக ஒதுங்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி மறுநாள் காலையில் கிளம்புறாங்க. ஆனால் போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படியே 2 மனசோட எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுன்னு இருக்கா. ஏன்னா அங்கே போனால் அந்த கிளம்பி சும்மானே நைன்னு கத்துவானே, அவங்ககிட்ட யார் ஓரியாடுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அமைதியாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ மட்டும் போய் அங்கே என்ன பண்ணுமோ அதை பண்ணி என் குழந்தைய வாங்கி கொடுக்கல, அதுக்கப்புறம் பாரு, நேற்று உழந்தது கம்மி, இன்றைக்கி அவ்வளோதான், நீ காலி ஆயிடுவ அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் வாயை மூடுறியம்மா தாயே, நான் என்னால் முடிஞ்ச வேலையை செய்கிறேன், சும்மா என்னை ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுலேயே கதை, நானே பாவம் அப்பாவே இருக்கேன், என்ன போய் அடிக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்காமல் இருக்குமா, போய் கதிரேசங்கிட்ட பேசுன்னு சொல்ல கதிரேசங்கிட்ட போய் பேசுகிறாங்க. என்னம்மா ராஜி எப்படி இருக்க, எதுக்காக இப்போ இன்னத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த குழந்தை முறைச்சி நின்றுக்குது. வெண்பா குட்டி, என்ன வெண்பா குட்டி நல்லா இருக்கேனதும், நீங்கள்லாம் தயவு செஞ்சு பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை திருப்பிட்டு அந்த பக்கம் போயிடுது. அதுக்கப்புறமா என்னம்மா ராஜி காலையிலே வந்திருக்கு அப்படின்னதும் அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்னது உன்னவே அடிச்சிட்டாளா, அடிப்பாவி, நீ எவ்வளோ பெரிய ஆள், சிங்கம் புலி எல்லாம் உன்னை பார்த்தா மிரளும், உன்னை போய் அடிச்சிருக்காளே, அவள் கையை காலை முறிக்காமல் நீ சும்மா விட்ட அப்படின்னா, ஆமாம் நான் முறிக்கிறவளுக்கு விட்டா, அவள் ஒரே அடியிலே என் மூக்கை பொழந்துட்டா, அதுக்கப்புறம் நான் எங்கே மூச்சு வர்றது இல்லை அவளை பார்க்கறது, அப்படியே மண்டை குழம்பி போய் நானே வந்திருக்கேன், தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு முடிவு சொல்லுங்கள், இல்லைன்னு வச்சுக்கோ, குழந்தை இல்லாமல் நான் போனேன்னா என்ன பொழந்து கட்டுவோம் அப்படிங்கும். என்ன விளையாடுறியா நீ, இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் பேத்தி எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம், இப்போ ஏதோ சாதாரணமாக குழந்தைய கொடுத்துருன்ற, எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஓவராக நீ பேசிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஏதாச்சும் ஒன்று சொல்லி அவளை மிரட்டு, இல்லை அவளை போலீஸில் கூட தள்ளு, ஆனால்
ஆனால் எங்கள் பேத்தியை நாங்கள் கொடுக்க முடியாது, எங்கள் பேத்தி மேலே நாங்கள் உயிரே வச்சுருக்கோம், தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் யார்கிட்ட தான் உரையாடுறது, நீங்கள் மிரட்டுறீங்க, சரி ஓகே உங்களுக்கு பதில் சொல்லலாம், ஆனால் அவள் அடிக்கிறாளே அவளுக்கு போய் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னதும், நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துவாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை வச்சிடறாரு. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி மல்லிகிட்ட போய் என்ன பேச போகிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.